மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசியிருக்காருன்னு தகவல் இருக்கு. என்ன இதுக்கான காரணம் என்ன? ஒரு நேரடியாக தொலைபேசி மூலமா பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைவதற்கான ஒரு அச்சாரமா? ஏற்கனவே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்கள் சொல்றாங்க, பல செய்திகள் வருது. நேரடியாக ராகுல் காந்தியே தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டிருக்கிறது, இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஒரு புதிய கூட்டணி அமையுமா தமிழ்நாட்டில்? எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமாக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுனதை கேட்டீங்க, விஜய்கிட்ட பேசுனதை கேட்டீங்க. அதுக்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காரு. ஸோ முதலமைச்சருங்கிற முறையில் அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக அவர் வாய் மூலமாக என்னென்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு தெரிந்தார். அதுபோல் அந்த சம்பவத்திலே அங்கே இருந்தவர் சம்மந்தப்பட்டவங்கிற காரணத்தினால அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு விஜய் அவர்களிடத்திலேயும் இது குறித்து ஆன் த ஸ்பாட் நிலவரத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்பதை அவரிடத்திலேயும் கேட்டிருக்கலாம். அதுதான் கேட்டிருப்பார். இந்த நேரத்தில் 41 பேர் இறந்து போயிருக்கிற நேரத்தில் வந்து அரசியல் பேசவோ கூட்டணி பேசவோ அப்படி செய்யக்கூடிய நாகரிகம் இல்லாத தலைவர் அல்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இது அரசியல் பேசுகிற நேரமும் அல்ல, கூட்டணி பேசுகிற நேரமும் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும். அதனாலே கூட்டணி பற்றி அவர் எதுவும் பேசியிருக்க மாட்டார், பேசவில்லை. ஒரு கன்சர்ன், அவருடைய கன்சர்னை இந்த ரெண்டு சம்மந்தப்பட்டவர்களுடைய முதலமைச்சர் முறையில் முதலமைச்சர்கிட்டையும் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் சம்மந்தப்பட்டவங்கிற முறையில் விஜய்கிட்டையும் நேரடியாக அப்புறம் ஹாசஸ் மவுத்துங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்தே கேட்டு அறிந்திருக்கிறார். இதில் அரசியல் செய்ய வேண்டியதில்லை.